2024ல மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதோட இம்பாக்ட் 2025ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னோட நாலேஜை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். 2024ல மார்க்கெட் ஏகப்பட்ட சேலஞ்சஸை மீட் பண்ணிச்சு. இன்ஃப்ளேஷன், ஃபினான்ஷியல் இயர் 25ல இப்போ கடைசியாக வந்த Q2 ரிசல்ட்டும் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. அது போக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூவாக எக்ஸிட் ஆகிட்டு இருந்தாங்க. அது போக குளோபல் அன்சர்டனிட்டி, உக்ரைன் ரஷ்யா வார், ஈரான் இஸ்ரேல் வார், இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சஸாக இருந்தது. இதனால மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடாக இருந்தது. 2024ல நிஃப்டி 50 அரௌண்ட் 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சென்செக்ஸ் அரௌண்ட் 8.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி மிட் கேப் 100ம் நிஃப்டி ஸ்மால் கேப் 100ம் அரௌண்ட் 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2024ல நிஃப்டி 50யோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அக்டோபர் 2024ல மட்டும் அரௌண்ட் 6.2% கரெக்ட் ஆகிருக்கு. இதுவே நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. 0.3% தான் ஃபால் ஆகிருக்கு. அதே இது கடைசி மாதம் டிசம்பரில் அரௌண்ட் 2% கிட்ட கரெக்ட் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் மட்டுமே நிஃப்டி 50 அரௌண்ட் 10% கிட்ட கரெக்ட் ஆகிருக்கு. இது 27th செப்டம்பர் ரீச் ஆன அதோட ஆல் டைம் ஹையான 26,277 இருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த ஃபால் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஷார்ட் டேர்மில் ஒரு சில மேஜர் ஸ்டாக்ஸ் வேணால் ரெக்கவர் ஆகலாம். ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 2025 செகண்ட் ஹாஃப்ல தான் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அடுத்து வரப்போகிற ஏர்னிங்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி மாறலாம். இப்போதைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு. இந்தியன் கம்பெனிஸோட Q2 ரிசல்ட் டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதனால மார்க்கெட் இன்னுமே 5 to 10% விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெக்கவர் ஆகிறதுக்கு 2025 ஜூலை ஆயிரும். அது போக ஏர்னிங்ஸை மட்டும் வச்சு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடாது. இப்போ வரப்போகிற பட்ஜெட்டுமே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் போக வேல்யூவேஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். அதுவும் இன்னும் 2-3 குவார்ட்டர்ஸ் ஆயிரும். அது போக குளோபல் ஃபேக்டர்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். யூஎஸோட பிரசிடென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் வர போறாரு. அவரோட பாலிசிஸும் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறதுலாம் முக்கியமான கீ ஃபேக்டராக இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதம் ஜான்வரியிலேருந்து பிரசிடென்ட்டாக இருப்பார். இந்த கவர்மெண்ட் சேஞ்சஸ்னால யூஎஸ் மார்க்கெட் கூட இந்த ஜான்வரியில் கரெக்ட் ஆகலாம். அடுத்து கோல்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த கோல்டை யார் கண்டினியூவாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இந்த 2024ல கோல்டு அரௌண்ட் 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி வெறும் 9% கிட்ட தான் கொடுத்துருக்கு. இந்த 2025ல கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஷார்ட் டேர்ம்ல வேணா கோல்டோட பிரைஸ் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகலாம். ஆனால் கோல்டோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வரும்போது கோல்டு அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டா லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 2025ல இருக்க முக்கியமான சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க், மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்கு. ஹை வேல்யூவேஷன்ல இருக்கனால மார்க்கெட் நல்லா கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டல் ஃபோக்கஸ் பண்ணி லாங் டேர்ம்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்து யூஎஸோட பாலிசி. இப்போ ட்ரம்ப் யூஎஸோட புது பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இம்போர்ட்டுக்கான டேரிஃப் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்ற போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். இந்த பாலிசிஸ்னால இம்பாக்ட் ஆக போகிற இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடியும் ஃபார்மாவும் தான். இந்தியாவிலேருந்து அதிக அளவில் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. 2024ல இருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செப்டம்பரில் நல்ல ரேலி ஆகிட்டு அங்கேருந்து அக்டோபர் நவம்பரில் ஹெவி எஃப்ஐஐ செல்லிங்னால ஷார்ப் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது 2 சைடாக கேம். மேலேயும் போகும், அதே அளவு கீழேயும் விழும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது மாதிரி வொலட்டிலிட்டி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப காமாக இருக்கணும். அது போக உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே ஒரே ஸ்டாக்லேயே நீங்கள் போட்டு வைக்காம டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பல அசெட் கிளாஸ் அண்ட் செக்டார்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அது போக டிசிப்ளின்டாக லாங் டேர்ம் அப்ரோச்சோட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் வரும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் பை அண்ட் டிப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். எப்பவுமே ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்க கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல ட்ரெண்டிங்ல எல்லாருமே எந்த ஸ்டாக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதுல இன்வெஸ்ட் பண்றதை விட நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள கம்பெனியில யாருமே அதை பத்தி பேசலனாலுமே தைரியமே இன்வெஸ்ட் பண்ணோம்னா சேஃபாகவும் இருக்கும். இது மாதிரியான கரெக்ஷன்ஸ் டைம்லையும் ஸ்டாக்ஸ் ரொம்ப விழாமல் சஸ்டெயின் ஆகி நிற்கும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி எல்லாமே ஆல்ரெடி அண்டர் வேல்யூவாக இருக்கும். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே பார்க்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஓலா எலக்ட்ரிக் மாதிரி அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து அரௌண்ட் 50% கிட்ட விழுந்துருச்சு. ஓலா எலக்ட்ரிக்கில் அவங்களோட சிஎம்ஓ அண்ட் சிடிஓ ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வெளியில் வந்ததுமே அதோட ஷேர் இன்னும் 3% ஃபால் ஆயிடுச்சு. அவங்க ரிசைன் பண்ணதை பற்றி நம்ம சேனல்லையுமே ஒரு ஷார்ட்ஸாக நம்ம போட்டிருந்தோம். இது மாதிரி தான்
ஃபண்டமெண்டல்ஸே தெரியாம கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதோ சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லாருமே ஒரு ஸ்டாக்கை நல்லா பேசுறாங்க சொல்றாங்கிறக்காண்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாஸ்ல போய் முடிஞ்சிடும். ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓல ரிலீஸ் ஆன டைம்ல நல்ல அப் ட்ரெண்ட்ல போச்சு. ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஃபுல்லா ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அவங்களோட சர்வீஸ் இஷ்யூ, அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இல்லை, இப்போ சிஎம்ஓ சிடிஓங்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இப்படின்னு கண்டினியூவா பேட் நியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாக் விழுந்துகிட்டே இருக்கு. ஐபிஓ வரும்போது அந்த கம்பெனியை பத்தி எதுவுமே தெரியாம எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ வரும்போதும் அதை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல நீங்க பார்த்துக்கோங்க. ஆட்டோ செக்டார் அரௌண்ட் 30% கீழே விழுந்திருக்கு. அதுல டாடா மோட்டார்ஸ் மட்டுமே 40% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் 20% கிட்ட ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கம்பெனியோட ரெவென்யூ அரௌண்ட் 13% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கம்பெனியை பொறுத்தவரையும் ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அவங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிக்கிட்டு வராங்க. இப்போ அடுத்ததா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் டிமெர்ஜ் பண்ணி தனித்தனி கம்பெனியா வைக்க போறாங்க. இது மாதிரியான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி இப்படி விழுகிற டைம்லலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு நம்ம அதை அக்குமுலேட் பண்ண பார்க்கணும். விழுகிற ஸ்டாக் எல்லாமே கெட்ட கம்பெனியும் கிடையாது, ஏறுற ஸ்டாக் எல்லாமே நல்ல கம்பெனியும் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ், அதோட பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாத்தையுமே வச்சு தான் அது நல்ல கம்பெனியா இல்லையான்னு முடிவு பண்ணணும். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தான். ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுமே ஒழிய அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபண்டமெண்டல்ஸை வச்சு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் இப்பயுமே நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்ட்னர் ஆகுறீங்க. எந்த பிஸ்னஸுமே இன்னைக்கு ஆரம்பிச்சதும் நாளைக்கே ப்ராஃபிட் வந்துடாது. அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்க தான் வேணும். அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் எப்போ ஏறும் இறங்கும்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்கள் கமிட்டடாக இருக்கணும். நீங்கள் டிசிப்ளின்டாகவும் லாங் டேர்ம் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் பண்ணிடலாங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணீங்கன்னா நீங்கள் காலியாயிருப்பீங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்கள் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். மார்க்கெட் ஏறும்போது நல்லா சந்தோஷப்பட்டுட்டு மார்க்கெட் கீழே விழும்போதெல்லாம் நெஞ்சை பிடிச்சிக்குவீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான இடமா இருக்காது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நடக்கிறத ரிசர்ச் பண்ணணும். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ரிசர்ச் பண்ணி டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நல்லா ரிசர்ச் பண்ணி டிசிப்ளின்டோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை இனிமேல் தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை நீங்கள் படிங்க. அது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிறதுக்கான மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் தான் முக்கியம். அதனால் இந்த புக்கு கண்டிப்பாக படிங்க. இது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.